மீரா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த பெண். ஆனால் அவளுடைய குடும்ப பிரச்சனைகள் அவளை மிகவும் நிலைகுலைய செய்திருந்தன. மீரா தன் தோழியிடம் கடன் கேட்க விரும்பி அவளிடம் ஃபோனில் பேசினாள். ஆனால் அவளுடைய தோழி, என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, ஆனால் நான் உனக்கு நிச்சயம் உதவுகிறேன். நான் வேலை செய்யும் இடத்தின் முதலாளியிடம் உன்னை பற்றி பேசுகிறேன். அவர் அனைவருக்கும் உதவுவார், ஒருவேளை உனக்கும் உதவலாம் என்று கூறினாள். மீராவின் தோழி அவளை தன் முதலாளி ருத்ராவிடம் அறிமுகப்படுத்தினாள். அப்போது மீராவின் தலை சுற்றியது. ஆனால் ருத்ராவின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட மீரா தன்னை அவரிடம் ஒப்படைத்தாள். இன்று ருத்ராவின் படுக்கையில் அமர்ந்திருந்த மீரா பயத்தில் வேர்வையில் நனைந்திருந்தாள். அவளுக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்தன, ஆனால் அவை அனைத்தும் இப்போது தகர்ந்து விட்டன. அவளுக்கு திருமண சடங்குகள் எதுவும் நடக்கவில்லை, விடைபெறுதல் சடங்கும் செய்யப்படவில்லை. உரிமைகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் அவள் சில நாட்களுக்கு ருத்ராவின் மனைவியாக மாறியிருந்தாள். அவள் தன்னை முழுவதுமாக ருத்ராவிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. இன்று அந்த படுக்கையில் ஒரு மணப்பெண் அமர்ந்திருக்கவில்லை, மாறாக ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அழைத்து வரப்பட்ட ஒரு பெண் இருந்தாள். அவள் தானே அந்த படுக்கையில் காத்திருந்தாள். ருத்ரா அறைக்குள் வந்தவுடன் தன் வேலையை தொடங்கினான். மீரா வெட்கப்படுவதற்கு கூட அனுமதி இருக்கவில்லை. ஒப்பந்தத்தில் இவை அனைத்தும் மீராவிடம் எழுதி வாங்கப்பட்டிருந்தது. மீரா முனகல்களையும் பெருமூச்சுகளையும் மட்டுமே எழுப்பிக் கொண்டிருந்தாள். இது அவளுக்கு முதல் முறை. ஆனால் அலறுவதற்கோ அல்லது தன்னை தற்காத்து கொள்வதற்கோ அவளுக்கு அனுமதி இல்லை. ருத்ரா அவளுடைய முகத்தை முழுவதும் சிவக்க வைத்திருந்தான். ருத்ராவும் இதற்கு முன் எந்த பெண்ணையும் தன் படுக்கைக்கு அழைத்து வந்ததில்லை. ஆனால் அவனுக்கு நதியா என்ற ஒரு சிறு வயது நிச்சயதார்த்த பெண் இருந்தாள். நதியா அவனை உயிராக நேசித்தாள். ருத்ரா இதை பற்றி தெரியாதவன் அல்ல. ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக அவன் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த கதை அன்று தொடங்கியது. நான் உள்ளே வரலாமா என்ற ஒரு மென்மையான மற்றும் அழகான குரலை கேட்டு ருத்ரா தன் ஃபைலில் இருந்து கண்களை உயர்த்தி பார்த்து உள்ளே வர அனுமதித்தான். முன்னால் நின்றிருந்த 25 வயது மதிக்கத்தக்க அவனது செயலாளர் லிசி சிவப்பு நிற உடையில் துப்பட்டாவை அழகாக தோளில் பின்டுத்தி இருந்தாள். அவள் எப்போதும் போல மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் தெரிந்தாள். அவள் கடந்த 6 ஆண்டுகளாக அவனது அலுவலகத்தில் வேலை செய்து வந்தாள். அவள் ருத்ராவின் குணத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தாள். சார், நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று தயக்கத்துடன் கூறினாள். சொல், நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறிய ருத்ரா ஃபைல்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் லேப்டாப் திரையில் கவனம் செலுத்தினான். சார், என் தோழி ஒருத்தி இருக்கிறார், அவளுக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது என்று லிசி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கோரினாள். இதை கேட்டதும் கீபோர்டில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த அவனது விரல்கள் ஒரு கணம் நின்றன. ருத்ரா தன் பார்வையை அவள் பக்கம் திருப்பி சந்தேகத்துடன் என்ன உதவி என்று கேட்டான். சார், என் தோழிக்கு 15 லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது என்று லிசி கூறிய போது தன் பேச்சின் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாதது போல் கண்களை தாழ்த்தி கொண்டாள். ருத்ராவின் பலத்த சிரிப்பு அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. அவனது சிரிப்பை கண்டு லிசி மேலும் வெட்கி தலைகுனிந்தாள். 15 லட்சம் லிசி, நீ விளையாடுகிறாயா? 15 லட்சம் எவ்வளவு பெரிய தொகை என்பது உனக்கு தெரியுமா? முகம் தெரியாத ஒருவருக்கு நான் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியும்? அவளுக்கு ஏன் இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது? ஏதேனும் காரணம் இருக்குமே என்று அவன் தீவிரமாக கேட்டான். லிசி மெதுவான குரலில், ஆமாம் சார், அவள் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அவருக்கு மார்பக புற்றுநோய். அறுவை சிகிச்சைக்காக மருத்துவர்கள் 15 லட்சம் கேட்கிறார்கள். சார், அவள் ஏழை பெண், வீட்டில் சம்பாதிக்க யாரும் இல்லை. ஆனால் அவள் மெல்ல மெல்ல உங்கள் கடனை திருப்பி அடைத்து விடுவாள் என்று கூறும்போது அவளது குரல் தழுதழுத்தது. ருத்ரா நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. சரி, நீ சொல்வதை நான் ஏற்கிறேன். ஆனால் அந்த பெண் ஏன் நேரில் வரவில்லை? பணம் அவளுக்கு தேவை என்றால் அவள் தானே முன்னால் வந்திருக்க வேண்டும் என்று கேட்டான். சார், அவளுக்கு மற்றவர்கள் முன்னால் வர சற்று பயம். நீங்களும் இதற்கு சம்மதிப்பீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் முதலில் நான் உங்களிடம் பேசினேன். நீங்கள் அனுமதி அளித்தால் அவள் உங்களை சந்திக்க வருவாள் என்று லிசி நிதானமாக கூறினாள். உன் தோழியின் பெயர் என்ன என்று கேட்டவாறு ருத்ரா மீண்டும் லேப்டாப்பில் மும்முரமானார். மீரா என்று லிசி மெதுவாக கூறினாள். சார், நீங்கள் அனைவருக்கும் உதவுகிறீர்கள். தயவு செய்து என் தோழிக்கும் உதவுங்கள்.
ஒரு ஏழைக்கு நன்மையாக இருக்கும் என்று கெஞ்சினாள். ருத்ராவின் விரல்கள் மீண்டும் நின்றன. அவன் நிமிர்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டான். லிசி, எப்போதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவும் இலவசமாக கிடைப்பதில்லை. எதையாவது பெற வேண்டும் என்றால் எதையாவது இழக்கத்தான் வேண்டும். சரி, அவளை நாளை அலுவலகத்திற்கு அழைத்து வா. அவளுக்கு உதவ வேண்டுமா வேண்டாமா என்று நான் பார்க்கிறேன். மறக்காமல் மருத்துவ அறிக்கைகளை கொண்டு வர சொல் என்று கூறி தன் தலையை தேய்த்து கொண்டான். இப்போது போய் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா, தலை பயங்கரமாக வலிக்கிறது என்றான். லிசி புன்னகையுடன் தலையசைத்து வெளியே சென்றாள். ருத்ரா சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டான். மீரா, நான் சாரிடம் பேசிவிட்டேன். அவர் சம்மதம் சொல்லவில்லை. ஆனால் உன்னை சந்திக்க விரும்புகிறார். நாளை காலை 10 மணிக்கு அவர் அலுவலகத்திற்கு வந்துவிடு. நிச்சயம் அவர் உனக்கு உதவ முன் வருவார். எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று லிசி மீராவின் கையை பிடித்து கூறினாள். இதை கேட்டதும் மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒரு உணவகத்தில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் நெருங்கிய தோழிகள். ஒரே பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒன்றாக படித்தவர்கள். தங்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். ஒருவரின் பிரச்சனையை மற்றவர் நன்றாக புரிந்து கொண்டு அதை தீர்க்க எப்போதும் தயாராக இருப்பார்கள். லிசி, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என் அம்மா குணமாகி விடுவார் அல்லவா என்று மீரா தழுதழுத்த குரலில் கேட்டபோது லிசி அவளை தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டாள். என் செல்லமே, பயப்படாதே. வாழ்வும் சால்வும் கடவுளின் கையில் இருக்கிறது. நாம் முயற்சி மட்டுமே செய்ய முடியும். கடவுள் புண்ணியத்தில் உன் அம்மா நிச்சயம் குணமாகி விடுவார். நான் அவருக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று லிசி ஆறுதல் கூறினாள். மறக்காமல் மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்து வா. ருத்ரா ஒரு மிக சிறந்த மனிதர். கவலைப்படாதே. அவர் ஏற்கனவே எத்தனையோ பேருக்கு உதவியிருக்கிறார். உனக்கும் நிச்சயம் உதவுவார் என்று லிசி கூறினாள். லிசியின் வார்த்தைகளை கேட்டு மீரா கண்களில் நீருடன் புன்னகைத்தாள். அவளுக்கு நன்றி கூறிவிட்டு கடவுளை வேண்டிக் கொண்டே வீடு திரும்பினாள். மீராவின் இதயத்தில் பயம் இன்னும் இருந்தது. ஆனாலும் எங்கோ ஒரு மூலையில் நம்பிக்கையின் மெல்லிய ஒளி தென்பட்டது. அடுத்த நாள் காலை மீரா ஒரு வெள்ளை நிற சுடிதார் அணிந்து துப்பட்டாவை அழகாக தோளில் போட்டுக்கொண்டு படபடக்கும் இதயத்துடன் அந்த நிறுவனத்தின் உயரமான கட்டிடத்தை பார்த்தாள். அது கண்ணாடி போல மின்னிக் கொண்டிருந்தது. லிசி அவளுக்கு திரும்ப திரும்ப தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். பயப்படாதே மீரா, நீ உள்ளே சென்று சாரிடம் நேராக பேசு. கடவுள் எல்லாம் நன்மையாகவே முடிப்பார் என்று லிசி அவள் கையை பிடித்து அழுத்தினாள். மீரா மெல்ல தலையசைத்துவிட்டு லிசியுடன் உள்ளே சென்றாள். வரவேற்பு அறையை கடந்து ருத்ராவின் அறையை அடைந்தாள். மீரா பாரமான மனதுடன் குரல் கொடுத்தாள். லிசி அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு தன் இடத்திற்கு சென்றாள். மீரா பயத்தில் தன் விரல்களை நெரித்து கொண்டிருந்தாள். உள்ளே வா என்று அறையினுள் இருந்து ஒரு கனத்த ஆனால் மெதுவான குரல் கேட்டது. கதவு திறந்தது. மீரா மெதுவான அடிகளுடன் உள்ளே நுழைந்தாள். வெள்ளை நிற உடையில் அந்த பெண் ருத்ராவின் முன்னால் நின்றிருந்தாள். அவளுடைய பழுப்பு நிற கண்கள் மட்டுமே தெரிந்தன. அவள் மிக சாதாரணமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். கண்கள் கீழ் நோக்கி இருந்தன. கைகளில் ஒரு ஃபைல் இருந்தது. முன்னால் இருப்பவர் பேசுவார் என்று அவள் நீண்ட நேரம் காத்திருந்தாள். யாரும் பேசாததால் ருத்ரா தன் தலையை நிமிர்ந்து பார்த்தான். முன்னால் நின்றிருந்த பெண்ணை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் மின்னியது. அவன் கற்பனை செய்திருந்தது போல அவள் இல்லை. தன் வயதை விட மிகவும் சிறியவளாக தெரிந்தாள். அவளது நடுக்கமே அவளது இதயம் எவ்வளவு பயத்தில் இருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்தது. அவள் கண்களில் ஈரமும் சிவப்பும் கலந்திருந்தன. எந்த நேரத்திலும் கண்ணீர் வழிந்து விடும் போல் இருந்தது. தன் விரல்களை திரும்ப திரும்ப நெரித்தபடி தன் பயத்தை கட்டுப்படுத்த அவள் செய்த முயற்சி தோல்வியடைந்தது. மூச்சு வேகமாக ஓடியது. பார்வை தரையிலேயே நிலைத்திருந்தது. ருத்ரா தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அவளோ கையெறி நிலையிலும் தயக்கத்திலும் சிக்கி அவனது கண்களை நேராக பார்க்கும் துணிச்சல் இல்லாமல் இருந்தாள். நீங்கள் தான் மீராவா என்று ருத்ரா ஆழ்ந்த பார்வையுடன் அவளை கேட்டான். ஆமாம் சார் என்று மீராவின் குரல் லேசாக நடுங்கியது. உட்காருங்கள் என்று ருத்ரா முன்னால் இருந்த நாற்காலியை காட்டினான். மீரா கண்களை தாழ்த்தி கொண்டாள். மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தபடி மருத்துவ அறிக்கைகளை முன்னால் தள்ளினாள். இவை என் அம்மாவின் அறிக்கை சார். அறுவை சிகிச்சை மிக விரைவில் செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.
அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துக்கான செலவிற்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்றாள். ருத்ரா அந்த அறிக்கைகளை எடுத்து மிகவும் கவனமாக பார்க்க தொடங்கினான். அந்த அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. காகிதங்கள் புரட்டப்படும் சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த நிசப்தத்தில் மீராவின் இதய துடிப்பு அவளுக்கே சத்தமாக கேட்க தொடங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு ருத்ரா ஃபைலை மூடிவிட்டு பெருமூச்சு விட்டான். அப்படியானால் உங்களுக்கு என்னிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் வேண்டும், சரியா என்று கேட்டான். மீரா கையெறு நிலையில் தலையசைத்து, ஆமாம் சார், இது மிகப்பெரிய தொகை என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் இதை திருப்பி தர முழுமையாக முயற்சிப்பேன். நீங்கள் செய்யும் இந்த உதவி எனக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும் என்று தலைகுனிந்தபடி கூறினாள். ருத்ரா நாற்காலியில் சாய்ந்தபடி ஒரு கணம் மீராவின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். பிறகு அவன் எழுந்து மீரா அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகிலேயே வந்து அமர்ந்தான். அவன் திடீரென அருகில் அமர்ந்ததும் மீரா மேலும் பயந்தாள். ஒரு சில நொடிகள் இருவரின் பார்வையும் சந்தித்தன. ஆனால் மீராவால் அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் கண்களை தாழ்த்தி கொண்டாள். பணம் கொடுப்பது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. 15 லட்சம் என்பது எனக்கு ஒரு சாதாரண விஷயம் மீரா என்றான் ருத்ரா. அவன் சற்று நிறுத்தினான். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு என்பார்கள். எதையாவது பெற வேண்டும் என்றால் எதையாவது இழக்க வேண்டும். இப்போது கேள்வி என்னவென்றால், உன்னால் அந்த விலையை தர முடியுமா முடியாதா என்பதுதான் என்று கூறி லேசாக புன்னகைத்தான். இதை கேட்ட மீராவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் அதிர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் அவனை பார்த்தாள். நான் உங்கள் பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை சார். நீங்கள் என்னிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் இந்த கடனை சிறுக சிறுக திருப்பி தந்து விடுவேன், சத்தியமாக சொல்கிறேன் சார் என்று பதற்றத்துடன் கூறினாள். ருத்ரா அவளை இடைமறித்து, பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை மீரா. 15 லட்சம் என்பது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. இது ஒரு சாதாரண விஷயம். நான் 15 லட்சம் ரூபாயை இன்றே உன் கணக்கில் அனுப்பிவிடுகிறேன். உனக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்ய தயார். ஆனால் மீரா, என்னிடம் ஒரு நிபந்தனை உண்டு என்று கூறி அவன் மீண்டும் தன் நாற்காலியில் அமர்ந்தான். என்ன நிபந்தனை சார் என்று அவள் விரல்களை நெரித்தபடி கவலையுடன் கேட்டாள். நீ என்னுடன் ஒரு ஒப்பந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் ருத்ரா. அவனது பேச்சை கேட்ட மீரா ஒரு கணம் சிலையாக உறைந்து போனாள். அவள் காலடியில் இருந்த தரை நழுவி சென்றது போன்ற உணர்வு ஏற்பட்டது. கண்களில் அதிர்ச்சியும் முகத்தில் வேதனையும் கொண்டு அவள் அவனை வெறித்து பார்த்தாள். பிறகு திடீரென ஆத்திரத்துடன், ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை சொல்ல உங்களுக்கு சிறிதாவது வெட்கமாக இல்லையா என்று கேட்டாள். அவள் குரல் நடுங்கியது. இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட ஒருவரை என் வாழ்க்கை துணையாக நினைப்பது கூட தவறு. உங்களை ஒரு நிமிடம் கூட என்னால் சகித்து கொள்ள முடியாது. ருத்ரா, உங்களை ஒரு நல்ல மனிதர் என்று நினைத்தேன். ஆனால் இவ்வளவு மட்டமான குணம் கொண்டவர் என்று எனக்கு தெரியாது என்றாள். மீராவின் கண்களில் கோபமும் நெஞ்சில் வெறுப்பும் பொங்கியது. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவள் தன் அவமானத்திற்கு பழி வாங்குவது போல பேசினாள். மீராவின் கோபத்தையும் மறுப்பையும் ருத்ரா அலட்சியப்படுத்தினான். அவனது கண்களில் ஒருவித நம்பிக்கையும் கர்வமும் தெரிந்தது. உலகத்தில் எந்த சக்தியும் அவனது முடிவை மாற்ற முடியாது என்பது போல தோன்றியது. மீரா என்று அவன் மெதுவான ஆனால் கனத்த குரலில் பேசினான். நீ இதை ஏற்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் பேச்சு விளையாட்டு அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த ஒப்பந்த திருமணம் உனது விருப்பம் அல்ல, அது உனது கட்டாயமாக மாறும். அப்போது உனக்கு மறுக்க எந்த வழியும் இருக்காது என்றான். அவனது வார்த்தைகள் மீராவின் இதயத்தில் சுத்தியால் அடிப்பது போல விழுந்தன. அவள் கையெறு நிலையில் கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். ஆனால் ருத்ராவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. யாராலும் தன் பேச்சை தட்ட முடியாது என்ற முழு நம்பிக்கை அவனிடம் இருந்தது. நீ நன்றாக யோசித்துக்கொள் என்று அவன் சற்றே குனிந்து அவள் கண்களை பார்த்து பேசினான். உனக்கு யோசிக்கவும் புரிந்து கொள்ளவும் நான் அவகாசம் தருகிறேன். இந்த திருமணத்திற்காக நான் உன்னை வற்புறுத்தவில்லை. இது உனது சொந்த முடிவாகவே இருக்கட்டும். எனக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லை. என் வாரிசுக்காக மட்டுமே நான் இந்த திருமணத்தை செய்கிறேன். எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மனைவிக்கு தாய்மையடையும் வாய்ப்பு இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒரு முறை ஒரு உறவு முடிவானால் அதை எப்பாடுபட்டாவது ஏற்க வேண்டும். பிடித்திருக்கிறதோ இல்லையோ அதை ஏற்கத்தான் வேண்டும். அவன் சற்று நிறுத்திவிட்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து மிகவும் இரக்கமின்றி சொன்னான். நீ என் குழந்தைக்கு தாயாகும் வரை மட்டுமே இந்த ஒப்பந்த திருமணம் செல்லுபடியாகும்.
நீ எனக்கு என் வாரிசை தந்தவுடன் இந்த உறவு முடிவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு நீ சுதந்திரமானவள். நான் உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. ஆனால் உன் அம்மாவை காப்பாற்ற நீ இந்த தியாகத்தை செய்யப் போகிறாயா இல்லையா என்பதை நீயே முடிவு செய். இல்லை என்றால் நான் இந்த பணத்தை உனக்கு அப்படியே கொடுக்க தயார். ஆனால் 2 ஆண்டுகளுக்குள் நீ இந்த பணத்தை திருப்பி தந்துவிட வேண்டும். 15 லட்சம் என்பது உன்னை போன்ற ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் 10 ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் திருப்பி தர முடியாத ஒரு பெரிய தொகை என்பது எனக்கு தெரியும். உன்னிடம் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, என்னிடம் பணம் வாங்கி கொண்டு 2 ஆண்டுகளுக்குள் 15 லட்சத்தை திருப்பி தந்துவிடு. இரண்டாவது, என்னுடன் ஒப்பந்த திருமணம் செய்து கொண்டு எனக்கு ஒரு வாரிசை தந்துவிட்டு விவாகரத்து பெற்று சுதந்திரமாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ். அவனது வார்த்தைகளின் ஆழமும் கசப்பும் மீராவை உள்ளுக்குள் உலுக்கிவிட்டது. அவள் கண்ணீரோடு ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அவளது குரல் அவளது இதழ்களிலேயே அடங்கி போனது. மீராவின் நிலையை அலட்சியப்படுத்திய ருத்ரா காகிதங்களை எடுத்தபடி நிதானமாக சொன்னான். இப்படி அழுவதால் எதுவும் நடக்காது. அமைதியாக யோசித்து பார்த்தால் நீ இந்த பணத்தை திருப்பி தர வேண்டியிருக்காது. மற்றபடி எல்லாம் உன் இஷ்டம். நான் என் நிபந்தனையை சொல்லிவிட்டேன். உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். நன்றாக யோசித்து முடிவு செய். இதை சொல்லிவிட்டு அவன் மீண்டும் தன் வேலையில் மூழ்கினான். ஆனால் மீரா கண்களில் கண்ணீரோடும் நடுங்கும் கைகளோடும் கனத்த இதயத்தோடும் அங்கிருந்து வெளியேறினாள். வெளியே வந்ததும் அவளது கால்கள் நடுங்கின. பூமி அவளது பிடியை விடுவது போல தோன்றியது. அவள் வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் அவளது மனதிற்குள் ருத்ராவின் வார்த்தைகள் மலையென பொழிந்து கொண்டே இருந்தன. அந்த வலி அவ்வளவு ஆழமாக இருந்தது. அவளால் சுவாசிக்கவே சிரமமாக இருந்தது. வீட்டிற்கு வந்தவள் அறையின் அமைதியில் தலையினையில் முகம் புதைத்து இரவு முழுவதும் அழுதாள். அவளது இதயத்தில் ஒரு பாரம் ஏறியிருந்தது. அது அவளை உள்ளுக்குள் உடைத்து விட்டது. ஆனால் தன் அம்மாவை காப்பாற்ற இந்த நஞ்சை குடித்தே ஆக வேண்டும், இந்த தியாகத்தை செய்தே ஆக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். சில நாட்கள் இதையே நினைத்து தன்னை தானே தேற்றிக் கொண்டாள். இது என் கஷ்டங்களுக்கான சோதனை. இதன் மூலம் அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும், தம்பி தங்கைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று நினைத்தாள். அப்படி தேற்றிக் கொண்டாலும் அவளது இதயத்தின் காயங்கள் ஒவ்வொரு கணமும் அவளை வதைத்தன. நகரின் சாலைகளில் மழை பெய்து கொண்டிருந்தது. மீரா நனைந்தபடியே கனத்த அடிகளுடன் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவளது கையில் இருந்த மொபைல் திரையில் மருத்துவமனையிலிருந்து ஒரு செய்தி மின்னியது. நாளை காலைக்குள் பணம் கிடைக்காவிட்டால் உங்கள் தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இந்த வார்த்தைகள் அவள் இதயத்தில் கல்லை போல விழுந்தன. அம்மாவின் முகத்தை நினைத்ததும் அவள் கையேறு நிலையில் அழுது விட்டாள். இப்போது ருத்ராவால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் என்று நினைத்தபடியே அவள் வேகமாக ருத்ராவின் நிறுவனத்திற்குள் நுழைந்தாள். வரவேற்பு அறையில் இருந்த பெண்ணிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றாள். வேலையில் மூழ்கியிருந்த ருத்ரா மீராவை பார்த்ததும் திடுக்கிட்டான். ஆச்சரியத்துடன் அவளை நோக்கி வந்து, என்ன ஆச்சு மீரா, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கவலையுடன் கேட்டான். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள தயார். என் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். பணம் கட்டவில்லை என்றால் அவர்களால் சிகிச்சை செய்ய முடியாது. தயவு செய்து எனக்கு பணம் கொடுங்கள். அதற்கு பதிலாக நான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன் என்று கைகூப்பி அழுது கொண்டே கோரினாள். ருத்ரா தன் மேஜை டிராயரிலிருந்து அந்த ஒப்பந்த பத்திரத்தை எடுத்து அவள் முன்னால் வைத்து அதன் மேல் ஒரு பேனாவை வைத்தான். மீரா நடுங்கும் கைகளுடன் அந்த பத்திரத்தை எடுத்து படிக்க முயன்றாள். அவளது கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அந்த அறையில் ஏசி இருந்தும் மீராவின் உடல் முழுவதும் ஒருவித நடுக்கம் ஏற்பட்டது. அவளது உடலில் இரத்த ஓட்டம் நின்றது போல தோன்றியது. கால்கள் மெல்ல நடுங்கின. ருத்ரா அவளது நிலையை புரிந்து கொண்டு அவளது தோளை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தான். அவனும் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். மீரா நிமிர்ந்து பார்த்தாள். எதிரே அமர்ந்திருந்தவன் நீல நிற கோட் அணிந்திருந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நல்ல நிறமாகவும் இருந்தான். கருமையான கண்கள், உறுதியான உடல்வாகு. மீராவை பார்த்ததும் அவன் நிம்மதி அடைந்தது போல தெரிந்தது. அவனது விரல்கள் மீண்டும் லேப்டாப் கீபோர்டில் ஓடிக்கொண்டிருந்தன. அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. மிகவும் இயல்பாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் எந்த பெண்ணின் கனவு நாயகனாகவும் இருக்கக்கூடிய அளவிற்கு அழகாக இருந்தான்.
சிறிது நேரம் கழித்து ருத்ரா லேப்டாப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு மீராவை கவனித்தான். அவளோ கவலையுடன் தன் விரல்களை நெறித்து கொண்டிருந்தாள். மீரா, இந்த ஒப்பந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய். அதற்கு பதிலாக உன் அம்மாவின் சிகிச்சைக்காக 15 லட்சம் ரூபாயை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறாய். திருமணத்திற்கு பிறகு நீ எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தரும் வரை என் மனைவியாக வாழ வேண்டும். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. குழந்தை பிறந்த உடனேயே நான் உனக்கு விவாகரத்து அளித்து விடுவேன். நீ சுதந்திரமானவள். இதை நீ உன் முழு சம்மதத்துடன் செய்கிறாய். உன் மீது எந்த வற்புறுத்துதலும் இல்லை. அவன் ஒப்பந்தத்தில் உள்ளவற்றை ஒவ்வொன்றாக கூறிய போது மீரா நடுங்கும் கைகளுடன் உடனடியாக கையெழுத்திட்டாள். அவளது இதயம் கட்டுக்கடங்காமல் துடித்தது. அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் அந்த பத்திரத்தை ஒரு ப்ரொஃபஷனல் போல பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் தன் மொபைலில் வீடியோவை ஆன் செய்து அவளுக்கு முன்னால் வைத்தான். தயவுசெய்து இந்த கேமராவை பார்த்து சொல். இவை அனைத்தையும் நீ உன் சொந்த விருப்பத்தின் பேரில் செய்கிறாய் என்றும் உன் மீது எந்த வற்புறுத்துதலும் இல்லை என்றும் மீரா கேமராவை பார்த்து தலையசைத்தாள். ஆமாம், இந்த ஒப்பந்த திருமணத்தை நான் என் முழு சம்மதத்துடன் செய்கிறேன். என் மீது எந்த வற்புறுத்துதலும் இல்லை. வாக்குறுதி அளித்தபடி நான் ருத்ராவின் குழந்தையின் தாயாகும் வரை அவரோடு இருப்பேன். அந்த குழந்தை பிறந்த பிறகு அதன் மீது எனக்கு எந்த உரிமையும் இருக்காது. ருத்ராவுடனும் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு அவள் எவ்வளவு சிரமப்பட்டாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். ருத்ரா மொபைலை எடுத்துக்கொண்டான். பிறகு மீரா உயிரற்ற நடை போட்டு கதவை நோக்கி நடந்தாள். அவள் கதவை திறந்து வெளியேறும் முன்பே ருத்ராவின் குரல் அவளை நிறுத்த செய்தது. அவள் அருகில் வந்தாள். நாளை மாலை 4 மணிக்கு என் டிரைவர் உன்னை உன் வீட்டிலிருந்து அழைத்து வருவார். அதற்குள் நீ உன் குடும்பத்தாரிடம் பேசிவிடு. நீ என்னிடம் இருக்கும் வரை உன் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் கவனிக்கப்படும். இந்த நகருக்கு வெளியே எனக்கு ஒரு பண்ணை வீடு இருக்கிறது. அங்கேதான் நம் திருமணம் நடக்கும் என்று ருத்ரா கூறினான். மீரா கண்களில் நீருடன் தலையசைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். மீரா சென்ற பிறகு ருத்ரா தன் டை முடிச்சை தளர்த்தி பெருமூச்சு விட்டான். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தன் பதற்றத்தையும் அழுத்தத்தையும் குறைக்க முயன்றான். இது அவன் வாழ்க்கையின் மிக கடினமான முடிவு. அதை அவன் சில நொடிகளிலேயே எடுத்து விட்டான். அவனது அப்பா அவனுக்கு சிறு வயதிலேயே நிச்சயதார்த்தம் செய்து வைத்திருந்தார். அவனுக்கு நதியாவை பிடிக்காது. ஆனால் குடும்பத்தின் வற்புறுத்தலால் திருமணத்திற்கு சம்மதித்திருந்தான். திருமணம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது நதியாவிற்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து மிகவும் கொடூரமானது. காரின் கண்ணாடிகள் உடைந்து அவளது உடலில் குத்தின. ஸ்டீரிங் அவளது வயிற்றின் கீழ்ப்பகுதியில் பலமாக தாக்கியது. அவளது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். அவள் உயிர் பிழைத்தாள். ஆனால் அந்த விபத்தால் அவளால் இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். தற்போது அவள் ஆரோக்கியமாக இருந்தாலும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. மீராவை முதல் முறை சந்தித்த போதே ருத்ரா இந்த முடிவை எடுத்துவிட்டான். அவனது அப்பாவும் இதையே விரும்பினார். ஏதாவது ஒரு பெண்ணுடன் ஒப்பந்த திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு பிறகு அவளை அனுப்பிவிட வேண்டும். அதன்பின் ருத்ராவிற்கும் நதியாவிற்கும் கோலாகலமாக திருமணம் செய்து வைக்கலாம் என்பதுதான் திட்டம். நதியா ருத்ராவின் காதலில் முழுமையாக மூழ்கியிருந்தாள். ருத்ராவின் மீது முழு உரிமையையும் அவள் காட்டினாள். ஆனால் ருத்ரா எப்போதும் அவளை அலட்சியப்படுத்தினான். அவள் அந்த வீட்டின் செல்ல பிள்ளை. ஏனென்றால் அவள் ருத்ராவின் அப்பாவுடைய நண்பரின் மகள். 2 நண்பர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பங்களாவை கட்டியிருந்தார்கள். அங்கே அனைவரும் ஒன்றாகவே வசித்தனர். நதியாவின் திருமணம் வேறு எங்கோ நடப்பதை அவனது அப்பா விரும்பவில்லை. ருத்ரா அனைத்தையும் யோசித்து பார்த்துவிட்டு தன் கடந்த கால நினைவுகளில் மூழ்கினான். அவன் இதை விரும்பவில்லை. ஆனால் அவன் ஒரு நிர்பந்தத்தில் இருந்தான். இங்கே மீரா நகரின் நடுவே இருள் சூழ்ந்த சந்துகள் வழியாக நடந்து 4 மாடி கட்டிடம் ஒன்றின் முன்னால் வந்து நின்றாள். வறுமையும் ஏமாற்றமும் அவளை மீண்டும் சூழ்ந்து கொண்டன. சூழ்நிலை மட்டும் சரியாக இருந்திருந்தால் ஒருபோதும் அவள் ஒப்பந்த திருமணம் என்ற பெயரில் தன் மானத்தை பேரம் செய்திருக்க மாட்டாள். மற்ற சாதாரண பெண்களைப் போல அவளுக்கும் பல கனவுகள் இருந்தன. ஆனால் இன்று அவள் எடுத்துள்ள இந்த முடிவிற்கு பிறகு அனைத்தும் அவளுக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டு இரும்பு துருபிடித்த கதவை தட்டினாள். அவளது தங்கை கதவை திறந்தாள்.
அவளது தங்கையின் முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. கலைந்த தலைமுடியுடன் அவள் மீராவை ஒரு நம்பிக்கையான பார்வையுடன் பார்த்தாள். மீரா உள்ளே நுழைந்து உடையை மாற்றிக்கொண்டு தன் மாற்றிய உடைகளை ஒரு கயிற்றுக்கட்டிலில் வைத்தாள். அவளது தங்கை வேகமாக தண்ணீர் கொண்டு வர மீரா அதை ஒரே மூச்சில் குடித்தாள். வேலை முடிந்து விட்டது, நீ கவலைப்படாதே, நாளை அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை நடந்துவிடும். அதற்கு தேவையான எல்லா பணத்தையும் தருவதாக ருத்ரா வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆனால் என்று அவள் பாதியிலேயே நிறுத்தினாள். ஆனால் என்ன மீரா என்று அவளது 60 வயது பாட்டி கவலையுடன் கேட்டார். மீரா தன் பாட்டியிடம் அனைத்தையும் விளக்கி கூறினாள். அதை கேட்டதும் அவரும் மௌனமானார். மீராவின் இந்த மிகப்பெரிய தியாகத்தை கண்டு அவர் இரத்த கண்ணீர் வடித்தார். ஆனால் அவரும் என்ன செய்வார்? அவரும் ஒரு நிர்பந்தத்தில் தானே இருந்தார். அவளது பாட்டி தன் பேத்தியை கட்டிப்பிடித்து கொள்ள இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு கதறி அழுதனர். பின் பாட்டி அவள் தலையை வருடிவிட்டு உள்ளே சென்றார். மீரா உறங்குவதற்காக படுத்தாள். ஆனால் உறக்கம் அவள் கண்களுக்கு வெகு தொலைவில் இருந்தது. லிசியிடம் கூட அவளால் எதையும் சொல்ல முடியவில்லை. தன் நிலைமையால் லிசி மேலும் கவலைப்படக்கூடாது என்று அவள் நினைத்தாள். இந்த ஒப்பந்த திருமணத்தை பற்றி லிசியிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தன் பாட்டியிடமும் அவள் கண்டிப்புடன் கூறிவிட்டாள். மணி 4 ஆகியிருந்தது. ருத்ராவின் டிரைவரும் வந்து சேர்ந்தார். தெருவில் அவ்வளவு பெரிய காரை பார்த்து அக்கம் பக்கத்தினர் சந்தேகப்பட்டனர். ஆனால் பாட்டி, மீராவிற்கு வேலை கிடைத்து விட்டது, அதற்காகத்தான் அவள் வேறு நகரத்திற்கு செல்கிறாள் என்று கூறி அவர்கள் வாயை அடைத்தார். மக்கள் ஆச்சரியப்பட்டாலும் பின் அமைதியானார்கள். மீரா தன் தம்பி தங்கைகளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு விட்டு பாட்டியிடம் வந்தாள். பாட்டி அவளை பாசத்துடன் அணைத்து அழுதார். என் செல்லமே, கடவுள் உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தருவார். எங்களுக்காக நீ செய்யும் இந்த தியாகத்திற்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டார். மீரா புன்னகைத்து விட்டு அனைவருக்கும் விடைபெற்று தன் உடைமைகளுடன் காரில் ஏறினாள். மீரா 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அவளது அப்பா ஒரு சாலை விபத்தில் இறந்து போனார். வீட்டில் மீராதான் மூத்தவள். அவளும் அவள் பாட்டியும் தான் வீட்டை சமாளித்து வந்தனர். அப்பாவின் மறைவிற்கு பின் அவளது அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அந்த அதிர்ச்சியில் அவர் பல மாதங்கள் உணவருந்துவதையே நிறுத்திவிட்டார். மீராவும் பாட்டியும் தான் அவரை பார்த்து கொண்டனர். உணவை தவிர்த்ததால் அவர் மிகவும் பலவீனமடைந்தார். பின் அவருக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. மார்பில் உள்ள கட்டி சிறியதுதான், அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகிவிடும் என்று மருத்துவர்கள் கூறினர். இதை கேட்டதும் மீராவும் பாட்டியும் எதையும் செய்ய துணிந்தனர். இப்போது தன் அம்மாவை இழக்க மீரா விரும்பவில்லை. அதற்காகத்தான் இந்த மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாள். பாட்டி அவளுக்கு பிரிவு உபசாரமாக ஒரு புதிய உடையும் செருப்பும் வாங்கி தந்திருந்தார். திருமண சடங்குகள் எதுவுமின்றி அவள் தன் வீட்டிலிருந்து விடைபெற்றாள். பாட்டி அவளை மனதார வாழ்த்தி அனுப்பினார். இப்போது அவள் காரில் அமர்ந்தாள். சுமார் 3 மணி நேரம் கார் தொடர்ந்து ஓடியது. பின் மாலை 7 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய பண்ணை வீட்டிற்குள் கார் நின்றது. அங்கிருந்த ஒரு பணிப்பெண் அவளை ஒரு அறைக்கு செல்லுமாறு சைகை காட்டினாள். அங்கே மேக்கப் கலைஞர்கள் காத்திருந்தனர். மேடம், நீங்கள் சீக்கிரம் குளித்துவிட்டு வாருங்கள், திருமணத்திற்காக உங்களை தயார் செய்ய வேண்டும். இன்னும் 2 மணி நேரத்தில் திருமணம் நடக்கவிருக்கிறது என்றனர். அவள் தலையசைத்து விட்டு குளிக்க சென்றாள். குளித்துவிட்டு வந்தபோது ஒரு அழகான சிவப்பு நிற லெஹங்கா படுக்கையில் வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு அழகான உடையை பார்த்து மீரா வியந்து போனாள். அதை அணிந்து வந்ததும் 2 பெண்கள் அவளுக்கு மேக்கப் செய்ய தொடங்கினர். ஒருத்தி முகத்தை அழகாக்கினாள், மற்றொருத்தி அவளது கைகால்களில் மெகந்தி வைத்தாள். 2 மணி நேரத்திற்கு பிறகு அவள் ஒரு மணப்பெண்ணாக தயாராகி அமர்ந்திருந்தாள். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்த மீராவால் அது தானா என்று நம்பவே முடியவில்லை. மேடம், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இன்று ருத்ரா சார் நிச்சயம் உங்கள் அலையில் மயங்கி விடுவார் என்றனர். தயவு செய்து இந்த மெகந்தியை கழுவி விடுங்கள், அது காய்ந்து விட்டது என்று அவள் மெதுவான குரலில் கூறினாள். அவர்கள் ஈர துணியால் அவளது மெகந்தியை கழுவி விட்டனர். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்கள் அவளை வெளியே அழைத்து சென்றனர். அங்கே ஐயரும் சில மனிதர்களும் அமர்ந்திருந்தனர். அங்கேயே மணப்பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. மீரா ருத்ராவிற்கு அருகில் அமர வைக்கப்பட்டாள்.
ஐயர் சடங்குகளை தொடங்கினார். மீரா ஒரு இயந்திரத்தை போல சடங்குகளை செய்தாள். பின் அக்னியை சுற்றி வரும் சடங்கு நடந்தது. அவளது கால்கள் நடுங்கினாலும் அவள் அத்தனையையும் செய்து முடித்தாள். இப்போது அவன் அவளது உடலின் எஜமானனாகிவிட்டான். திருமணம் முடிந்ததும் 2 வழக்கறிஞர்கள் மீராவிடம் சில பத்திரங்களில் கையெழுத்து வாங்கினர். இந்த சட்டபூர்வ நடவடிக்கைகள் எதற்காக என்பது அவளுக்கு தெரியும். கையெழுத்திட்ட பிறகு உணவு வழங்கப்பட்டது. மீரா உணவு உண்டாள். பின்னர் அந்த பெண்கள் அவளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அறைக்கு அழைத்து சென்றனர். அந்த அறையின் அழகை பார்த்து அவள் திகைத்து போனாள். நறுமணம் வீசும் மெழுகுவர்த்திகள் மற்றும் ரோஜா இதழ்களால் அந்த அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையில் இருந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் படுக்கையை பார்த்தாள். அது முழுவதும் ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்டு நடுவில் 2 இதயங்கள் வரையப்பட்டிருந்தன. அங்கே அமர்ந்து அவள் ருத்ராவிற்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் ருத்ரா அறை கதவை பூட்டிவிட்டு உள்ளே வந்தான். அவன் தன் கோட்டை கலற்றி வைத்துவிட்டு சட்டையின் பட்டன்களை தளர்த்தினான். பின் அவள் அருகில் அமர்ந்து அவளது மெகந்தி பூசிய கைகளையும் கால்களையும் கவனித்தான். அதில் ருத்ராவின் பெயர் அழகாக எழுதப்பட்டிருந்தது. உன் குடும்பத்தினரிடம் இந்த ஒப்பந்த திருமணத்தை பற்றி சொல்லிவிட்டாயா? இடையில் எந்த தடையும் வரக்கூடாது என்று கேட்டான். எனக்கு பிறகு எந்த தயக்கமும் சலசலப்பும் வேண்டாம். இந்த குழந்தையை வைத்து எந்த நாடகமும் ஆடக்கூடாது. நீ என்னிடம் இருக்கும் வரை உன் குடும்பத்தை பாதுகாப்பது என் பொறுப்பு. உன் அம்மாவிற்கு அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது. தற்போது அவர் மயக்க நிலையில் இருக்கிறார். இன்னும் சில நாட்களில் சரியாகி விடுவார். இரண்டாவதாக, நீ இங்கிருந்து செல்லும் போது உன் எதிர்காலத்திற்காக உன் கணக்கில் 50 லட்சம் ரூபாய் ஏற்கனவே செலுத்திவிட்டேன். நான் இந்த திருமணத்தை காதலால் செய்யவில்லை என்பது உனக்கு தெரியும். அதனால் என்னிடமிருந்து அன்பையோ எதிர்பார்ப்பையோ வைத்து கொள்ளாதே. எனக்கு இந்த அடம் பிடிப்பது, அழுவது எல்லாம் பிடிக்காது. நான் எப்போது விரும்புகிறேனோ அப்போது நீ என்னிடம் வர வேண்டும். எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. மற்ற நேரங்களில் நீ என் அருகில் கூட வரக்கூடாது. மீரா வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டாள். கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தது. அவன் எழுந்து அறையின் விளக்குகளை அணைத்தான். தன் சட்டையை கழற்றினான். சரி, எனக்கு புரிகிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விரும்புவது போலவே நடக்கும். எப்படியும் நீங்கள் என்னை 65 லட்சம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள். விலை பேசப்பட்ட பெண்ணுக்கு ஏதும் மரியாதை. அவள் ஒரு அடிமை அல்லது கைதி. தன் எஜமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதே அவள் வேலை என்று நடுங்கும் குரலில் மீரா கூறினாள். ருத்ரா அவளுக்கு அருகில் படுத்தான். அவன் அவளை பார்க்க கூட விரும்பவில்லை. எந்த பாராட்டு வார்த்தைகளும் சொல்லாமல் தன் தேவையிலேயே குறியாக இருந்தான். மீராவின் கண்கள் நனைந்தன. அவளது கைகளில் இருந்த வளையல்களின் சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. ருத்ரா அவளிடம், வளையல்களையும் நகைகளையும் கலற்று. எனக்கு சத்தம் சுத்தமாக பிடிக்காது. இனி நான் அறைக்கு வரும்போது இந்த கனமான நகைகளை அணியாதே என்று அந்த இருட்டில் அவனது குரல் ஒலித்தது. சரி, அணிய மாட்டேன் என்றவாறு அவள் தன் நகைகளை கலற்றிவிட்டு அவன் அருகே படுத்தபோது உடல் நடுக்கம் எடுத்தது. தன்னை தைரியப்படுத்திக் கொள்ள அவள் முயன்றாள். தன் நிலைமையை கண்டு மீரா கதறி அழ நினைத்தாள். ஆனால் அவள் ஒரு உயிரற்ற பொம்மையை போல அமர்ந்திருந்தாள். ருத்ரா அவளை படுக்கையில் தள்ளினான். அவள் அப்படியே பின்னோக்கி விழுந்தாள். அந்த மென்மையான பெண் அவனது ஆதிக்கமான தீண்டல்களுக்கு அடியில் நசுங்கி போனாள். மீரா தன் அலறலை அடக்க தன் இதழ்களை கடித்து கொண்டாள். ஏனென்றால் தன் உடலை துன்புறுத்தி கொண்டிருக்கும் அவனுக்கு அழுபவர்களையோ அல்லது அலறுபவர்களையோ பிடிக்காது. தனக்கு வலிக்கிறது என்று கூட அவளால் ருத்ராவிடம் சொல்ல முடியவில்லை. ருத்ரா அவளது உடலை மிகவும் முரட்டுத்தனமாக கையாண்டான். அவளால் அதை தாங்க முடியாமல் அழத் தொடங்கினாள். அவள் இதை முதல் முறையாக எதிர்கொள்கிறாள் என்பதை ருத்ரா ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. சற்று மென்மையாக செய்யுங்கள் என்று சொல்ல முடியாமல் அவள் அலறினாள். அந்த அறை முழுவதும் மீராவின் அலறலும் முனகலும் எதிரொலித்தன. ஆனால் ருத்ராவிற்கு அவளை பற்றி என்ன கவலை? மீராவின் உடல் அவனுக்கு வெறும் இன்பம் தரும் பொருளாக மட்டுமே இருந்தது. அதிகாலை 5 மணிக்கு அவள் எழுந்தாள். அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. விளக்கை எரியவிட்டு சுவரை பிடித்தபடி குளியலறைக்கு சென்று குளித்தாள். சிறிது நேரத்தில் ருத்ராவும் எழுந்தான். அவன் போர்வையை விலக்கி எழுந்தபோது படுக்கையில் படிந்திருந்த இரத்தக்கரையை பார்த்து தன் இதழ்களை இறுக மூடிக்கொண்டான். பின் குளித்துவிட்டு அவன் வெளியே சென்று விட்டான்.
மீரா குளித்துவிட்டு அறைக்கு வந்தபோது காலியாக இருந்த அறையை பார்த்து அவன் சென்று விட்டான் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் அறையை சுத்தம் செய்த பின் மீண்டும் படுக்கையில் சாய்ந்தாள். இரவு முழுவதும் ஏற்பட்ட வலியால் அவளால் சரியாக உறங்க முடியவில்லை. ருத்ரா களைப்புடன் தன் பெரிய வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் அறைக்கு செல்லும்போது அங்கே நதியா அமர்ந்திருப்பதை பார்த்தான். திருமண செய்தியை கேட்டதிலிருந்து அவள் இரவு முழுவதும் உறங்கியிருக்க மாட்டாள் என்பது அவனுக்கு தெரியும். எப்போதும் அழகாக தன்னை தயார் செய்து கொள்ளும் அந்த பெண் இன்று கலைந்த தலைமுடியுடனும் வீங்கிய கண்களுடனும் அமர்ந்திருந்தாள். ருத்ரா தனக்கு மட்டுமே சொந்தமானவன் என்று சிறு வயதிலிருந்தே அவள் கேட்டு வளர்ந்தவள். ஆனால் இன்று அவன் வேறு ஒருவருக்கு சொந்தமாகிவிட்டான். ருத்ரா அவளை பார்க்காமல் அறைக்கு செல்ல முயன்றான். ஆனால் நதியாவின் நடுங்கும் குரல் அவனை நிறுத்தியது. ருத்ரா, இனி நீ அவளிடம் செல்லக்கூடாது. ஒரு முறை போதும். உன் மீது எனக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று அவள் கோபத்திலும் கையேறு நிலையிலும் அலறினாள். நீ ஏன் இதை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். நதியா, எனக்கு வாரிசு இல்லை என்றால் என் பரம்பரை எப்படி வளரும்? நான் உன்னை காதலிக்கவில்லை. ஆனால் இவை அனைத்தையும் உனக்காகத்தானே செய்கிறேன். நம் வருங்காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று ருத்ரா கூறினான். நதியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளது குரல் கனத்தது. அந்த பெண் தாயான பிறகு அவளிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விடுவாய் அல்லவா? பிறகு என்னை மனம் முடிப்பாய்தானே என்று விரல்களை நெரித்தபடி கேட்டாள். அவளது நனைந்த கண்களையும் நடுங்கும் குரலையும் கண்டும் ருத்ரா எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் மௌனமாக ஒரு பக்கமாக விலகி படிகளில் ஏறத் தொடங்கினான். பின்னால் நதியா அலறினாள். ருத்ரா, என் கேள்விக்கு பதில் சொல். நீ என்னை இப்படி அலட்சியப்படுத்த முடியாது. ஆனால் அவன் தன் வேகத்தை அதிகரித்து நேராக அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தான். கண்களை மூடிக்கொண்டு சற்று ஓய்வெடுக்க விரும்பினான். அவன் இரவு முழுவதும் உறங்கவில்லை. அவன் குளியலறையில் சவரடியில் நின்றிருந்தான். நீர்த்தாரைகள் அவன் முகத்தில் விழுந்தன. அவன் விரும்பாமலேயே அவனது மனம் மீராவை சுற்றியே சுழன்றது. அவன் கண்களை மூடிய போது மீராவின் கண்களும் அவளது அழுகுரலும் அவன் காதுகளில் எதிரொலித்தன. அந்த தருணம் ஒரு நிழலை போல அவன் இதயத்திலும் மூளையிலும் படர்ந்திருந்தது. தண்ணீர் துளிகள் அவன் முகத்தில் வழிந்தன. ஆனால் உண்மையான வலி அவன் கண்களில் இருந்தது. அவன் அப்படி செய்திருக்கக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும். மீரா அப்பாவி, கையிறு நிலையில் இருந்தவள். அவன் அவளது அலையில் தன்னை மறந்திருந்தான். அவளிடம் மென்மையான நடந்து கொள்வதற்கு பதிலாக முரட்டுத்தனமாக மாறிவிட்டதை அவன் உணர்ந்தான். குளியலறையில் இருந்து வெளியே வந்து துண்டால் தலைமுடியை துடைத்துவிட்டு தன் சிந்தனைகளை உதறி தள்ளினான். புத்துணர்ச்சியுடன் கீழே வந்தபோது நதியாவை தவிர மற்ற அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தனர். அவனது அப்பா மிகவும் தீவிரமாக கேட்டார். அந்த பெண்ணிடம் ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டாய் அல்லவா? குழந்தை பிறந்த பிறகு அவள் உன்னையோ அல்லது எங்களையோ மிரட்டக்கூடாது. ருத்ரா தலையசைத்தான். அப்பா, எல்லாம் முடிந்துவிட்டது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். பண்ணை வீட்டில் உள்ள வேலைக்காரர்களிடம் அவளை நன்றாக பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டேன். ருத்ராவின் அப்பா நிம்மதியடைந்து உணவருந்துவதில் மும்முரமானார். ஆனால் ருத்ராவோ அமைதியற்ற நிலையில் தன் கால்களை அசைத்து கொண்டிருந்தான். அவன் விரும்பாமலேயே பண்ணை வீட்டில் கழித்த அந்த இரவை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்க தொடங்கினான். அந்த அமைதியையும் இன்பத்தையும் அவன் நினைத்து பார்த்தான். அவளை நினைத்து அவன் அமைதி இழந்தான். மீராவின் அந்த அப்பாவித்தனமான முகம் அவன் இதயத்தை மீண்டும் மீண்டும் உலுக்கியது. ஆனால் தன் சிந்தனைகளை உதறிவிட்டு அவன் வீட்டிலிருந்து கிளம்பினான். ஒரு வாரம் கடந்துவிட்டது. ருத்ரா மீராவை தேடி செல்லவில்லை. ஆனால் தினமும் வேலைக்காரர்களுக்கு ஃபோன் செய்து அவளது நலனை விசாரித்தான். இருப்பினும் அவனது மன போராட்டம் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. மீண்டும் வீட்டிற்கு வந்தான். ஆனால் அங்கும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. படுக்கையில் படுத்திருந்த போதும் மீராவின் நினைவு ஒரு கணம் கூட அவனை விட்டு விலகவில்லை. வேறு வழியின்றி அவன் நள்ளிரவில் அறையை விட்டு வெளியேறினான். அவ்வளவு தாமதமாக ருத்ரா வெளியேறுவதை நதியா பார்த்து விட்டாள். அவளது இதயம் மீண்டும் இரத்த கண்ணீர் வடித்தது. மீராவின் மீது அவளுக்கு இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமானது. அதிகாலை 2 மணிக்கு ருத்ரா பண்ணை வீட்டை அடைந்தான். அவன் மெதுவாக உள்ளே நுழைந்தபோது ஆனால் அந்த நிசப்தத்திலும் ஒருவரது மூச்சு காற்று சத்தம் கேட்டது. கதவு மூடும் சத்தத்தை கேட்டு மீரா திடுக்கிட்டாள்.
பயத்துடன் எழுந்து அமர்ந்தாள். ருத்ரா, நீங்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். இருட்டிலும் அவன் வந்ததை அவள் சரியாக கணித்ததைக் கண்டு அவன் வியப்படைந்தான். அவனது நெருக்கம் அவளது இதய துடிப்பை அதிகமாக்கியது. இன்றும் அவள் நடுங்கினாள். ருத்ரா, தயவு செய்து மெதுவாக செய்யுங்கள், எனக்கு மிகவும் வலிக்கிறது என்று அவள் தழுதழுத்த குரலில் கூறினாள். ஆனால் அவனுக்கு மீராவின் நடுங்கும் குரலோ அல்லது அவளது வேதனையோ கேட்கவே இல்லை. பின் அவன் நிம்மதியாக கண்களை மூடினான். காலையின் மெல்லிய கதிர்கள் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தன. ருத்ரா விழித்ததும் கண்களை தேய்த்து கொண்டான். இன்று அவன் வழக்கத்திற்கு மாறாக அதிக நேரம் உறங்கிவிட்டான். பொதுவாக 8 மணிக்கெல்லாம் எழுந்துவிடும் அவன் இன்று மதியம் 12 மணி வரை உறங்கியிருந்தான். பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அழகிய மீராவை பார்த்ததும் அவனது இதயம் வேகமாக துடித்தது. ஒருவர் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்று அவன் வியந்தான். ருத்ராவிற்கு இப்போது தோன்றியது, இந்த பெண் அவன் வாழ்க்கையின் மிக சிறந்த பரிசு என்றும் இனி ஒருபோதும் அவளை விட்டு பிரிய முடியாது என்றும். முதல் பார்வையிலேயே காதல் அவன் இதயத்தில் முத்திரை பதித்து விட்டது. அவன் படுக்கையை விட்டு எழுந்து குளிக்க சென்றான். கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டு மீரா மெல்ல கண்களை திறந்தாள். ருத்ராவை பார்த்ததும் அவளுக்கு படபடப்பு ஏற்பட்டது. அவள் வேகமாக எழுந்திருக்க முயன்ற போது வலியினால் தலை சுற்றியது. இப்போது சீக்கிரம் தயாராகி கீழே வா, நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றான். அவள் வேகமாக குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தாள். ஈரமான கூந்தலை பின்னிவிட்டு சேலை அணிந்து அவள் வெளியே வந்தபோது ருத்ரா சமையல் அறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளுக்கு முன்னால் ஆம்ப்லேட், பிரெட் மற்றும் ஒரு புரோட்டாவை வைத்தான். டீயை ஊற்றிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். மீரா இன்னும் தயக்கத்துடன் தன் விரல்களை நெரித்து கொண்டிருந்தாள். மீரா, சாப்பிடு என்றான். அவள் வெட்கப்பட்டு சாப்பிடத் தொடங்கினாள். ருத்ராவிற்கு அது பிடிக்கவில்லை. மீரா, நான் உன் கணவன், என்னிடம் எதற்கு வெட்கம்? இன்று எல்லா வேலைக்காரர்களுக்கும் விடுமுறை அளித்து விட்டேன். நீ பயப்பட தேவையில்லை. பண்ணை வீட்டில் யாரும் இல்லை என்றான். அவள் மெல்ல தலையசைத்து சாப்பிடத் தொடங்கினாள். அவனது மென்மையான பேச்சால் அவளது தயக்கம் மெல்ல மறைந்தது. இப்போது அவள் பயமின்றி பதில் பேசினாள். ஒரு அழகான நாளை அங்கேயே கழித்துவிட்டு ருத்ரா பண்ணை வீட்டை விட்டு வெளியேறி தன் பெரிய வீட்டிற்கு வந்தான். அங்கே அவனது அப்பாவும் நதியாவும் புகார்களுடன் அவனுக்காக காத்திருந்தனர். நீ தினமும் பண்ணை வீட்டிற்கு எதற்கு செல்கிறாய் ருத்ரா? ஒருவேளை அந்த பெண்ணின் மேல் காதல் ஏதும் வந்து விட்டதா என்று அப்பா கேட்டபோது ருத்ரா பார்வையை தவிர்த்தான். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? திருமணம் முடிந்ததிலிருந்து ஒரே ஒரு முறைதான் அவளிடம் சென்றேன். நேற்று இரவு என் முக்கியமான ஃபைல் அங்கே விடுபட்டு விட்டது. அதில் வேலை செய்ய வேண்டியிருந்ததால் தான் சென்றேன். நான் அவளது அறையில் கூட செல்லவில்லை. மற்றொரு அறையில் அமர்ந்து வேலை செய்தேன். பிறகு தூங்கிவிட்டு கிளம்பி வந்து விட்டேன். நான் மீராவின் முகத்தை கூட பார்க்கவில்லை. இப்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டால் நான் கிளம்பலாமா? அவன் நதியா பக்கம் திரும்பி ஆத்திரத்துடன் பேசினான். நதியாவும் கோபத்தில் இருந்தாள். மாமா, இவன் பொய் சொல்கிறான் என்று எனக்கு உறுதியாக தெரியும். நேற்று இரவு 1 மணிக்கு இவன் இங்கிருந்து சென்றான் என்று கத்தினாள். நதியா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? அந்த பெண்ணின் அருகில் செல்லும் ஆசை எனக்கு இல்லை. நிர்பந்தத்தில் தான் செல்கிறேன். இனி நீ என்னிடம் இப்படி மரியாதையின்றி பேசினால் உன்னை திருமணம் செய்யவே மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். உன் பேச்சை நான் பொறுத்து கொள்கிறேன் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்காதே என்று ருத்ராவும் கோபமாக சொன்னான். சரி ருத்ரா, கோபப்படாதே. நீ தினமும் அவளிடம் செல்லக்கூடாது என்று கூறி அவனது சட்டையின் பட்டன்களுடன் விளையாடத் தொடங்கினாள் நதியா. ருத்ராவின் பொறுமை இப்போது எல்லை மீறியது. அவன் பெருமூச்சு விட்டு சொன்னான். சரி, நான் அவளிடம் செல்லவில்லை என்றால் குழந்தை என்ன வானத்தில் இருந்தா குதிக்கும்? நதியா, உனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? இப்படியே போனால் அவள் ஆயுள் முழுவதும் பண்ணை வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதான். பிறகு நம் திருமணம் நடக்காது. நான் அவளிடம் சென்றால்தான் நமக்கான வாரிசு பிறக்கும். நீ இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இப்படியே என் அப்பாவிடம் புகார் சொல்லி கொண்டே இருந்தால் உனக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கொள். வேண்டுமானால் என்னை திருமணம் செய்து கொள்ளாதே என்று கராராக சொல்லிவிட்டு ருத்ரா அங்கிருந்து சென்றான். அவன் செல்வதையே நதியா கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த விபத்து மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் என் பெற்றோரை நான் இழந்திருக்க மாட்டேன். என்னால் தாயாகவும் முடிந்திருக்கும். ருத்ராவிற்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சியையும் என்னால் கொடுத்திருக்க முடியும் என்று எண்ணி வருந்தினாள். நீ கவலைப்படாதே நதியா, அவன் உன்னைத்தான் மனம் முடிப்பான்.
கொஞ்சம் பொறுமையாக இரு. இதையெல்லாம் அவன் உனக்காகத்தானே செய்கிறான் என்று ருத்ராவின் அப்பா அவளுக்கு ஆறுதல் கூறினார். நாட்கள் செல்ல செல்ல ருத்ரா பெரிய வீட்டிற்கு வருவதை குறைத்து கொண்டு பண்ணை வீட்டிலேயே அதிக நேரம் தங்கினான். ஆரம்பத்தில் ருத்ராவை கண்டு பயந்த மீராவிற்கு இப்போது அந்த தயக்கம் மெல்ல மறைந்து விட்டது. அவன் அலுவலகத்தில் இருந்து நேராக பண்ணை வீட்டிற்கே வந்தான். சில நேரங்களில் அவர்கள் வெளியே செல்வதும் ஷாப்பிங் செய்வதும் என ருத்ரா அவளை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டான். அவர்கள் திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிவிட்டன. மீரா இப்போது கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு எந்த குறையும் வராமல் ருத்ரா பார்த்து கொண்டான். உணவிலிருந்து மருந்துகள் வரை அனைத்தையும் சரியான நேரத்திற்கு அவனே கொடுத்தான். மீராவுடனான இந்த சில மாதங்களை அவன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் போதுமானதாக வாழ விரும்பினான். ஆனால் மீராவோ இங்கிருந்து சென்ற பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று மணி கணக்கில் யோசிப்பாள். 65 லட்சம் ரூபாய்க்காக ஒப்பந்த திருமணம் என்ற பெயரில் தன்னை விற்று கொண்டவள் இன்னும் சில மாதங்களில் விவாகரத்து பெற்றவள் என்று அழைக்கப்படுவாள். இங்கிருந்து சென்ற பிறகு ஒரு பொட்டிக் வைத்து கொண்டு தன்னை வேலையில் மூழ்கடித்து கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அப்போதுதான் ருத்ராவின் நினைவோ அல்லது தன் குழந்தையின் நினைவோ அவளுக்கு வராது என்று எண்ணினாள். இதை நினைக்கும் போதே அவளது ஆன்மா நடுங்கியது. ருத்ராவை விட்டு பிரிந்த பிறகு தான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று அவள் உறுதி பூண்டாள். ருத்ராவின் மேல் இப்போது அவளுக்கு காதல் மலர்ந்திருந்தது. தன் இளமையின் மிக அழகான பரிசை அவள் ருத்ராவிடமே கொடுத்து விட்டாள். இனி மற்றொரு ஆணவனை தன் வாழ்வில் அனுமதிக்க அவள் விரும்பவில்லை. நாட்கள் நகர்ந்தன. உறங்கிக் கொண்டிருக்கும் ருத்ராவை அவள் மணிகணக்கில் பார்த்து கொண்டிருப்பாள். அவன் முகத்தின் ஒவ்வொரு ஜாடையையும் தன் இதயத்தில் பதித்து கொள்ள விரும்பினாள். ஒருவேளை மீண்டும் இந்த முகத்தை பார்க்கும் பாக்கியம் அவளுக்கு கிடைக்காமல் போகலாம். சில நேரங்களில் அவளுள் தாய்மை உணர்வு பொங்கி வரும். தன் வயிற்றில் வளரும் குழந்தையை நினைத்து மணி கணக்கில் அழுவாள். என்னை மன்னித்து விடு மகனே, மகளே, உன் அம்மாவை மன்னித்து விடு, நான் நிர்பந்தத்தில் இருந்தேன் என்று புலம்புவாள். இப்படியே 9 மாதங்கள் உருண்டோடின. 9 மாதங்கள் முடிந்ததும் மீரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அவளுக்கு பிரசவ வலி மிகவும் அதிகமாக இருந்தது. வலி தாங்க முடியாமல் மீரா துடித்து கொண்டிருந்தாள். உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. ருத்ரா ஒவ்வொரு நொடியும் அவளுடனேயே இருந்து அவள் கைகளை பற்றி தைரியம் கூறிக்கொண்டிருந்தான். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீரா ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த சிறு உயிரை தன் கைகளில் ஏந்திய போது ருத்ராவின் கண்கள் மகிழ்ச்சியிலும் வலியிலும் நனைந்தன. அது அவனது வாழ்க்கையின் மிக விலை உயர்ந்த தருணம். ஆனால் இனி மீராவை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது அவன் கைகளை இறுக மூடிக்கொண்டான். தன் வீட்டில் இதனால் மிகப்பெரிய கலவரமே வெடிக்கும் என்று அவனுக்கு தெரியும். ருத்ராவினால் இனி மீரா இல்லாமல் இருக்க முடியாது, அவளை விடவும் முடியாது. அவன் இதை பற்றி யோசிப்பதற்குள் மீரா தாயாகிவிட்ட செய்தி வேலைக்காரர்கள் மூலம் ருத்ராவின் அப்பாவுக்கு எட்டியது. முழு குடும்பமும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது. அந்த பெரிய அறையில் அவர்களின் காலடி சத்தமும் முகங்களில் இருந்த தீவிரமும் மீராவை நடுங்க வைத்தன. பலவீனமான உடலுடன் படுக்கையில் கிடந்த மீரா ருத்ராவை பார்த்தாள். அவனது முகத்தில் இருந்த வேதனையை அவனால் மறைக்க முடியவில்லை. அப்பா முன்னால் வந்து குழந்தையை தூக்கி கொண்டு, இந்த பிள்ளை எங்களுடையவன், இவனை இப்போதே வீட்டிற்கு அழைத்து செல்வோம் என்றார். இதுதான் எங்கள் குடும்ப வழக்கம் மற்றும் முடிவு. நீ ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாய். உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போது உன் வாக்குறுதியை நிறைவேற்று. குழந்தையை எங்களிடம் ஒப்படைத்து விடு என்றார். மீராவின் இதயம் யாரோ பிழிவது போல் இருந்தது. கண்ணீர் ஆறாக ஓடியது. தயவு செய்து என் குழந்தையை என்னிடம் கொடுங்கள். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவன் இன்னும் மிக சிறியவன். நான் செத்து விடுவேன் என்று கைகூப்பி கெஞ்சினாள். எப்போதும் அமைதியாக இருந்த அந்த பெண் இன்று கலைந்த தலைமுடியுடன் தன் பிள்ளைக்காக பிச்சை கேட்டாள். ருத்ரா, தயவு செய்து என் குழந்தையை தாருங்கள். அவரிடம் சொல்லுங்கள், குழந்தையை திரும்ப தர சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் நதியாவையே மனமுடித்து கொள்ளுங்கள். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னை உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாகவாவது வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலைகளையும் செய்கிறேன். ஆனால் என் பிள்ளையிடம் இருந்து என்னை பிரிக்காதீர்கள் என்று ருத்ராவின் கால்களில் விழுந்து அழுதாள். ருத்ரா ஒரு சிலையை போல உறைந்து நின்றான். ஆனால் எவருமே அவளது அழுகுரலை செவிமடுக்கவில்லை.
அங்கே இருந்த ஆண்களும் பெண்களும் குழந்தையை தூக்கி கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் அந்த சிறு உயிரை மீராவின் மடியில் இருந்து பிரித்து சென்றனர். அவர்கள் குழந்தையை மட்டும் கொண்டு செல்லவில்லை, மீராவின் ஆன்மாவையும் சேர்த்தே கொண்டு சென்றனர். என் பிள்ளை ருத்ரா, என் பிள்ளையை தாருங்கள் என்று பலவீனமான குரலில் அவள் கதறினாள். ஆனால் பதிலுக்கு பதிலாக கதவு மூடும் சத்தம் மட்டுமே கேட்டது. அன்று மீரா உணர்ந்தாள், தன்னுடைய தாய்மை வெறும் ஒரு வியாபாரம் என்று. தன் உடலில் ஒரு பகுதியையே அவள் இழந்து விட்டாள். தன் சொந்த குழந்தையின் மீது அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவளது இதயத்தின் அலறல் அந்த மருத்துவமனை சுவர்களுக்குள்ளேயே அடங்கி போனது. அவளது வேதனையை கேட்க அங்கே எவரும் இல்லை. மீரா தன்னை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ருத்ரா அவளை மீண்டும் பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தான். மீரா, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். நான் எப்படியாவது என் குடும்பத்தாரிடம் பேசி பார்க்கிறேன். நீ கவலைப்படாமல் ஓய்விடு. நான் இப்போது வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்றான். ஆனால் மீரா எதற்கும் பதிலளிக்காமல் சிலையாக அமர்ந்திருந்தாள். ருத்ரா ஒரு பெருமூச்சு விட்டு காரில் ஏறினான். எப்படியாவது தன் பெற்றோரை சம்மதிக்க வைத்து குழந்தையை திரும்ப கொண்டு வர வேண்டும். மீராவை இந்த நிலையில் பார்க்க முடியாது என்ற உறுதியுடன் அவன் சென்றான். அப்பா, தயவு செய்து புரிந்து கொள்ள முயலுங்கள். என் குழந்தை இன்னும் மிக சிறியவன். அவனுக்கு தாயின் அரவணைப்பு தேவை. நீங்கள் சொன்னால் நான் மீராவை பார்க்கவே மாட்டேன். நதியாவையும் மணந்து கொள்கிறேன். ஆனால் என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே பண்ணை வீட்டிலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. மீரா அங்கிருந்து சென்று விட்டாள் என்ற செய்தியை கேட்டதும் அவன் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. அவன் பதறியடித்து கொண்டு பண்ணை வீட்டிற்கு வந்தான். காலியாக இருந்த அந்த அறையை பார்த்ததும் அவன் இதயம் துடிக்கவே மறந்துவிட்டது. அவன் மீராவின் பழைய வீட்டிற்கு சென்றான். ஆனால் அங்கே பூட்டு தொங்குவதைக் கண்டு நிலைகுலைந்தான். சுற்று வட்டாரத்தில் விசாரித்த போது அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பே வீட்டை விற்றுவிட்டு சென்று விட்டது தெரிய வந்தது. 1 மாதத்திற்கு முன்பே ஒப்பந்தப்படி பேசப்பட்ட பணத்தை ருத்ரா மீராவின் கணக்கில் செலுத்தியிருந்தான். ஆனால் பணம் கிடைத்த மறுநாளே அவள் வீட்டை விற்றுவிட்டு தம்பி தங்கைகளுடன் இடம்பெயர்ந்து விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் மீராவின் தோழி லிசியின் வீட்டிற்கும் சென்றான். ஆனால் அவளுக்கு இந்த ஒப்பந்த திருமணத்தை பற்றியோ அல்லது அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை பற்றியோ எதுவுமே தெரியவில்லை. இதையெல்லாம் கேட்ட பிறகு ருத்ரா முற்றிலுமாக உடைந்து போனான். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனை வாட்டியது. அவன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்தது மட்டுமல்லாமல் ஒரு குழந்தையை அதன் தாயிடமிருந்தும் பிரித்து விட்டான். இனி தன் வாழ்க்கையில் எந்த பெண்ணையும் இணைத்து கொள்ள அவன் விரும்பவில்லை. அவன் நதியாவை திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்துவிட்டான். ஆரம்பத்தில் அவனது பெற்றோர் இதனால் மிகுந்த கோபமடைந்தனர். ஆனால் காதலிக்காத ஒருத்தியை திருமணம் செய்து அவள் வாழ்க்கையை வீணாக்க அவன் விரும்பவில்லை. பின்னர் ருத்ராவின் அப்பா நதியாவை தன் கல்லூரி நண்பரின் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவன் நதியாவை மிகவும் நேசித்தான். நதியாவால் தாயாக முடியாது என்ற பலவீனத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டான். புனித் அவளை காதலித்ததால் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்பது அவனுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. ஆனால் கடவுளின் அதிசயம் என்னவென்றால், திருமணமான ஒரே மாதத்தில் நதியா கருவுற்ற செய்தி கிடைத்தது. 9 மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவள் தன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவளது தலையெழுத்தில் வாரிசு யோகம் எழுதியிருந்தது. ஒரு அழகான லட்சுமி அவளுக்கு கிடைத்தாள். ருத்ரா தன் குழந்தையை தானே கவனித்து கொண்டான். பகலில் நதியாவிடம் குழந்தை இருக்கும். மாலை அலுவலகம் முடிந்ததும் ருத்ரா குழந்தையை அழைத்து கொள்வான். மீரா அவன் வாழ்க்கையை விட்டு சென்றதிலிருந்து ருத்ரா சிரிக்கவே மறந்துவிட்டான். இன்று அவர்கள் இருவரும் தங்கள் குழந்தைகளுக்காக உடைகள் வாங்க ஒரு பெரிய கடைக்கு சென்றிருந்தனர். நதியா, இது எப்படி இருக்கிறது என்று ருத்ரா கேட்டான். இல்லை, இந்த நிறம் நன்றாக இல்லை. இது எப்படி இருக்கிறது என்று அவள் ஒரு உடையை காட்ட ருத்ரா தலையசைத்தான். அவர்கள் நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பும்போது வழியில் கார் பழுதானது. ருத்ரா என்ன ஆச்சு என்று நதியா கேட்டாள். கார் வெப்பமடைந்து விட்டது, தண்ணீர் ஊற்ற வேண்டும். நீ இங்கே இரு, நான் எதிரே உள்ள வீட்டில் தண்ணீர் கேட்டு வருகிறேன் என்றான். ருத்ரா ஒரு பெருமூச்சு விட்டு எதிரே இருந்த வீட்டின் கதவை தட்டினான். யார் அது என்று
உள்ளிருந்து ஒரு முதிய பெண்ணின் குரல் கேட்டது. அம்மா, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என் கார் பழுதாகிவிட்டது என்று ருத்ரா கூறினான். சரி மகனே, 2 நிமிடம் இரு, இதோ தருகிறேன் என்று கூறியபடி கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தவரை பார்த்த ருத்ரா திகைத்து போனான். நீங்களா? மீராவின் பாட்டியின் கையில் இருந்த தண்ணீர் ஜக் கீழே விழுந்து சிதறியது. நதியாவும் குழந்தைகளுடன் காரில் இருந்து கீழே இறங்கி வந்தாள். மீரா எங்கே அம்மா? நான் அவளிடம் பேச வேண்டும் என்று ருத்ரா மிகவும் தீவிரமாக கேட்டான். பதில் ஏதும் வராததால் அவன் கோபத்துடன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். பாட்டி அவனை தடுக்க முயன்றும் முடியவில்லை. அவன் வழியில் இருந்த பொருட்களை தள்ளி கொண்டு உள்ளே சென்றான். பாட்டி, ஏன் இவ்வளவு சத்தம்? யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டபடி மீரா அங்கே வந்தாள். ருத்ராவை பார்த்ததும் அவள் சிலையாக உறைந்து போனாள். இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அவள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாள். இப்போது மீண்டும் ருத்ரா அவள் முன்னால் நின்றிருந்தான். ருத்ரா, தயவு செய்து கோபப்படாதே. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவளை பார்க்கிறாய். அமைதியாக உட்கார்ந்து பேசு என்று நதியா அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். எப்படி என்னால் அமைதியாக பேச முடியும் நதியா? இந்த பெண் என்னை தன் காதலில் சிறைபிடித்து விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணை வீட்டை விட்டு சென்று விட்டாள். 2 ஆண்டுகள் நதியா, 2 ஆண்டுகள் இவளை தேடாத இடமில்லை. நான் தான் பைத்தியக்காரன் நதியா. இந்த பெண்ணை காதலித்தேன் என்று அவன் தன் ஆத்திரத்தை கொட்டினான். எதிரே நின்ற மீராவின் கண்களில் நெருப்பு தகித்தது. ருத்ரா அனுதாபத்திற்காக பேசுகிறான் என்றுதான் அவள் நினைத்தாள். அந்த நேரத்தில் அவள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் தைரியமாக இரு, பொறுமையாக இரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் என்று சொன்னேனே, ஏன் என்னை நம்பவில்லை? சொல் என்று அவன் ஆத்திரமாக கத்தினான். அவள் பயந்து போனாள். ருத்ரா, என் பிள்ளை எங்கே? கடவுள் புண்ணியத்தில் என் பிள்ளை எங்கே என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நொடியும் அவனுக்காக நான் தவிக்கிறேன். ருத்ரா, என்னை மன்னித்து விடுங்கள். அன்று சூழ்நிலை அப்படி இருந்தது. நீங்கள் உங்கள் குடும்பத்தையே ஆதரிப்பீர்கள், என்னை விவாகரத்து செய்து விடுவீர்கள் என்று நினைத்தேன். அதனால்தான் யோசிக்காமல் உங்களை விட்டு வந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். அவள் அவனது காலடியில் விழுந்தாள். ருத்ரா அவளை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அம்மா, அப்பா என்ற சீனுவின் குரல் கேட்டு அவள் ருத்ராவிடம் இருந்து விலகினாள். என் செல்லமே, என் கண்மணி என்று கட்டுக்கடங்காமல் தன் குழந்தையை முத்தமிட்டாள். நான் உன்னை விவாகரத்து செய்யும் எண்ணத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை. நான் நதியாவையும் மணக்கவில்லை. வேண்டுமானால் அவளிடமே கேட்டுப்பார். இனி என்னை தவிக்க விடாதே மீரா. என் வாழ்க்கைக்கும் நம் மகனுக்கும் உன்னுடைய தேவை இருக்கிறது என்று அவளது தலையில் முத்தமிட்டு ருத்ரா கூறினான். மீரா தலை குனிந்து, மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இடம் தருவீர்களா என்று அழுது கொண்டே கேட்டாள். நீ என் வாழ்க்கையில் இருந்து எப்போதுமே விலகவில்லையே மீரா. உன் நினைவுகளுடன் தான் இந்த 2 ஆண்டுகளை கழித்தேன். முதல் பார்வையிலேயே உன்மேல் எனக்கு காதல் வந்து விட்டது என்று அவளது கண்களை பார்த்து பதில் சொன்னான் ருத்ரா. அவள் அழுது கொண்டே ருத்ராவின் மார்பில் சாய்ந்தாள். ருத்ரா தன் கையை நீட்டி நதியாவிடமிருந்து தன் மகனை வாங்கி கொண்டான். இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் ருத்ரா என்று மீரா தன் மகனை பாசத்துடன் கொஞ்சினாள். ஆமாம், தன் அப்பாவை போலவே இருக்கிறான், அழகாகத்தான் இருப்பான் என்று ருத்ரா சொன்னதும் நதியாவும் பாட்டியும் சிரித்தனர். அவர்களுடன் மீராவும் ருத்ராவும் சேர்ந்து சிரித்தனர். பாட்டி கண்களில் நீர் மல்க தன் பேத்திக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். நன்றி.